ஸோ நேற்று நம்ம கடைசியாக நல்லிஃபில் வந்து ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட் நான் ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்டை வச்சு செக் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்க போகிறது சேம் நல்லிஃப் தான். ஸோ நல்லிஃப் கூட ஈஸ்னல் அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நல்லிஃபுக்கும் ஈஸ்னலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லிஃபில் ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா, ஐடென்டிக்கல் பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம்னா, அதாவது ஈக்குவலான வேல்யூஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நல்லுன்னு டிஸ்பிளே ஆகிருக்கும். அதாவது நல்லிஃபில். இப்போ ஈஸ்னல்னு ஒரு புது ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எம்டியாக ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் நல்லுன்னு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, வேல்யூவே இல்லை, அங்கே வந்து எரர் வராமல் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸ்னல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி வேல்யூ இருக்கிற வேல்யூவை நம்ம நல்லுன்னு டிஸ்பிளே பண்ணணும், ஸோ அப்படின்னாலும் ஈஸ்னல் யூஸ் பண்ணலாம். இப்போ வேல்யூ இருக்கிற இடத்த நல்லுன்னு மாற்றலாம். எம்டியாக இருக்கிற அந்த பிளேஸில், அதாவது ரோவில் நம்ம நல்லுன்னு டிஸ்பிளேவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எம்டியாக இருந்தால் அங்கே வந்து எரர் வரும் நம்ம கீஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா. ஸோ கீஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா எம்டியாக நம்ம விடக்கூடாது, அந்த இடத்துல நல்லுன்னு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஈஸ்னல்ல யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே நம்ம எப்படி எஸ்கியூஎல் சர்வருக்குள்ளே அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ முதல்ல கேஸ்டிங் எரர். ஸோ கேஸ்டிங் எரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒன்று நம்ம கொடுத்தா இன்டிஜராக இருக்கணும் ரெண்டு வேல்யூமே, இல்லை ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரே டேட்டா டைப்பில் இருந்ததுன்னா கேஸ்டிங் எரர் வராது. ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பை நீங்கள் நல்லிஃபில் டிக்ளேர் பண்ணிங்கன்னா அங்கே கேஸ்டிங் எரர் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹலோங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ, 25 அப்படிங்கிறது இன்டீஜர் வேல்யூ. ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது இதோட ரிசல்ட்டு கண்டிப்பாக எரராக தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக எடுக்கும், அடுத்தது கம்பேர் பண்ணணும் இல்லையா? ஸோ கம்பேர் பண்ணால் தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும் நல்லிஃபில். ஸோ நமக்கு ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கான்னு பார்க்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கும். இதுதான் இதில் கண்டிஷனு. ஸோ சேமாக இருந்தால் நல்லுன்னு உங்களுக்கு அவுட்புட் வரணும். சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வேல்யூவை உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். இப்போது இதில் செக் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது, ஒரு இன்டிஜர் வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு எரர் வரும், ரெண்டாவது ஃபங்க்ஷனுக்கு எரர் வராது. ஏன் எரர் வராது? இப்போ நீ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செலக்ட் நல்லிஃப் ஹெலோ சிங்கிள் கொட்டேஷன் மார்க் கமா 25 ஆஸ் ரிசல்ட் அப்படிங்கிறதுக்கு எரர் வரும். ரெண்டாவது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் செலக்ட் நல்லிஃப் ஹலோ டபுள் கோட்ஸு 25 டபுள் கோட்ஸு ஆஸ் ரிசல்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு எரர் வராது. ஏன் வராது? ரெண்டுலேயுமே கொட்டேஷன் கொடுத்துருக்கோம். அப்போ கொட்டேஷன் மார்க் கொடுத்தாலே ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ எந்த வேல்யூ வேணாலும் கொட்டேஷன் மார்க்குள்ளே கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்காக தான் ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இதுக்கு என்ன ரிசல்ட் வரும்? அப்போ இந்த ரிசல்ட் ஹலோ மட்டும் வரும். ஸோ செக் பண்ணுங்கள். ஸோ நானும் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது புதுசாக டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிங்க. இதில் பழைய டேட்டா பேஸ் நம்ம ஆர்ட்ஸில் ஒரு டேட்டா பேஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே ஒரு டேட்டா பேஸை யூஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ யூஸ் ஆர்ட்ஸ். ஸோ பழைய டேட்டா பேஸ் இருக்குது, நீ கிரியேட்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இப்போது நான் ஆர்ட்ஸுங்கிற டேட்டா பேஸை கரண்ட் டேட்டா பேஸாக மாற்றிட்டேன். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு எரர் வருதா? ஸோ நம்ம இந்த கேஸ்டிங் எரர் இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்புங்கிறதுனால எரர் வந்தது. ஸோ இப்போ நம்ம எரர் அவாய்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம ஒரே டேட்டா டைப்பாக மாற்றணும். ஸோ அப்படி மாற்றும் போது நமக்கு எரர் வராது.
ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக நம்ம வந்து கேஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ என்ன மெத்தட், இதை கொஞ்சம் கவனிங்க. இங்கே பாரு. ஸோ ப்ராப்பராக நம்ம கேஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா கேஸ்ட் அப்படிங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம செலக்ட் கொடுத்தாச்சு. நல்லிப்பு இங்கே கொடுத்தோம், அதே நல்லிப்பு. இங்கே ஒரு இன்டிஜர் வேல்யூ. ஸோ இங்கேயும் ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 11.65 ஆஸ் இன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது மட்டும்தான் ப்ராப்பராக இருக்கும். ஸோ ரெண்டுமே நியூமரிக்கல் வேல்யூ தான் இருந்தாலும் அதையும் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது கேஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் கூட டிக்ளேர் பண்ணும்போது நமக்கு சரியான அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன வரலாம் அவுட்புட்? ஸோ நல் ஏன் வருது? ஸோ நல் எப்போ வரும்? ரெண்டுமே சேமாக தானே நல் வரும். ஸோ இங்கே ரெண்டுமே சேமாக இல்லை தானே. 11.65 இருக்குது. ஏன் நல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கேஸ்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே நீங்கள் கேஸ்ட்டை கொடுக்காம இதை அப்படியே யூஸ் பண்ணி பாருங்க. அப்போ என்ன வருது? இங்கே இருக்குது, அதையும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு 11 வருதா? வித்தியாசம் புரியுதா என்ன நடந்திருக்குன்னு? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணதுனால ரெண்டுமே இன்டிஜராக எடுத்துக்கிச்சு. அந்த 11.65ங்கிற வேல்யூவை அது வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக கன்சிடர் பண்ணலை. ஓகேவா? ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லுன்னு வருது. ஏன்னா ரெண்டுமே சேம் வேல்யூவாக எடுத்துக்கிச்சு. அதுவே இங்கே நம்ம கேஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுக்காம இப்படி டிக்ளேர் பண்ணும்போது இங்கே 11 தான் எடுத்துக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பராக இங்கே ஐடென்டிஃபை பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ இதுவே இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு 65.3J, ஸோ 11.65 + 3J, இது என்ன வேல்யூ? இது ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே. கேள்விப்பட்டீங்களா காம்ப்ளெக்ஸ் நம்பர்? ஸோ ஜே இல்லை ஐ வந்ததுனாலே அது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ ரியல் பார்ட் இது, இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் இருந்தால் அது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இப்போது என்ன வரும் இதுக்கு அவுட்புட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஜே வந்துருச்சு. ஸோ இது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான். ஆனால் இங்கே மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இங்கே ஒர்க் ஆகாது. எஸ்கியூஎல்குள்ளே நீங்கள் கால்குலேட்டரில் போடும்போது கூட நீங்கள் ப்ராக்கெட் போட்டால் தான் ஒர்க் பண்ணுமே தவிர ப்ராக்கெட் போடாமல் கன்டினியூஸாக கொடுத்தீங்கன்னா எரர் தான் வரும். ஓகேவா? ஸோ எஸ்கியூஎல்லில் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை அலோவ் பண்ணும், ஆனால் அதுக்கான ப்ராப்பர் மெத்தட் ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே ப்ராப்பர் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு ரெண்டுமே நம்பராக கொடுத்ததுனால இந்த இடத்துல ஜேங்கிறது ஒரு இன்டிஜராக ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு நமக்கு அவுட்புட்டில் எரரை தான் கொடுக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்தது போவோம்.